Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி ஒரு கேஷுவல் டே குக்கிங் தான் பார்க்க போகிறீங்க. யூஸ்வலாக யூடியூப்காக குக்கிங் வீடியோஸ் எடுக்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருந்தால் குக் பண்ணுவோம். ஏன்னா வெளிச்சம் நல்லா தெரியணும். அதே போல் ரெசிபிஸ் எடுக்கையில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எடுப்போம். குக்கிங் சேனல் நடத்துகிறவங்க இந்த மாதிரி ரெசிபிஸ் செஞ்சு காட்டுறவங்க அன்றைக்கி என்ன ரெசிபி செய்கிறோமோ அதே வீட்டில் ஃபுட்டாக எடுத்துக்குவோம். இப்போ ரெசிபிஸ் எடுக்காத நாள்லாம் வீடியோ எடுக்காத நாள்லாம் கேஷுவலாக தான் வீட்டில் குக் பண்ணுவோம். எந்த ரெசிபி சீக்கிரமாக முடியுமோ அந்த மெத்தடில் தான் நம்ம சமைப்போம். அப்படி உள்ள ஒரு குக்கிங்கை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி உருளைக்கிழங்கு சாம்பார் தான் வைக்க போகிறேன். அதனால் உருளைக்கிழங்கு பருப்போடு சேர்த்து வேக வச்சுக்கலாம். பருப்போடு மஞ்சள் தூள் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு தோல் எடுக்காமல் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்தோன்னா நல்லா வெந்துடும். அப்புறம் உப்பு காரம் பிடிக்காது. இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 விசில் வேக வச்சுக்கலாம். காய்க்காக முருங்கைக்காய் வாழைக்காய் போட்டு பொரியல் பண்ண போகிறேன். தண்ணியில் உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்து வேக வச்சுக்கலாம். வாழைக்காய் சீக்கிரம் வெந்துடும் அப்படிங்கிறதுனால முதல்ல முருங்கைக்காவை மட்டும் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காய் ஒரு பாதி வெந்த பிறகு வாழைக்காய் சேர்த்தா போதும். சாதம் வடிக்க போகிறதுனால அரிசி ஊற வச்சுக்கிறேன். புளியும் ஊற வச்சுட்டேன். முருங்கைக்காய் வேகிறதுக்குள்ளே வாழைக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடலாம். ரொம்ப சின்ன பீஸாக இதுக்கு கட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை தண்ணியில் போட்டு வைக்கலைன்னா கருத்து போய்டும். தண்ணியில் போட்டு விட்டுறலாம். இதெல்லாம் வீட்டு தோட்டத்துக்காக ரெடி பண்ணி வச்சுருக்குது. வெங்காயம் ஊற போட்டு வச்சுருக்கேன். கொத்தமல்லி 2-3 தடவை விதைச்சுமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இதில் ஒரு டிப்ஸ் படித்தேன். துணியில் இந்த மாதிரி மல்லியை கட்டி வச்சுட்டு லைட்டாக உடச்சி கட்டி வச்சு தண்ணியில் 2 நாள் இப்படி ஊற வச்சுட்டு போட்டால் நல்லா முளைக்கும்னு சொல்லிவிட்டு இந்த தடவை அதுதான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். எங்கள் ஊர் சைடுகளில் பார்த்திங்கன்னா சாம்பார், பொரியல் எல்லாத்துலேயுமே தேங்காய் சேர்ப்போம். தேங்காய் ஜீரகம். பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம தேவையான அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துடலாம். முருங்கைக்காய் நல்லா பதமாக வெந்துட்டு இப்போ வெட்டி வச்சுருக்க வாழைக்காய் சேர்த்துடலாம். யூஸ்வலாக இந்த பொரியலுக்கு நாங்கள் கத்திரிக்காயும் சேர்த்துப்போம். நல்ல பெரிய பெரிய பீஸாக கத்திரிக்காவை கட் பண்ணி இதோடு சேர்த்துருவோம். கத்திரிக்காய் சேர்க்குறதா இருந்தாலும் வாழைக்காய் சேர்க்கையில் தான் சேர்க்கணும். தேங்காவோட 3 சின்ன வெங்காயம், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அரைச்சிக்கலாம். முதல்ல தண்ணி சேர்க்காமல் கொரன்னு அரைச்சி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரியலுக்கு எடுத்து வச்சுட்டு அப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த ஸ்டேஜுக்கு பொரியலுக்கு எடுத்து வச்சிடலாம். பருப்பு நல்லா வெந்துட்டு உருளைக்கிழங்கை எடுத்து வச்சுட்டு பருப்பை மசிச்சு எடுத்துக்கலாம். காய் வெந்தாச்சு. கொஞ்சம் தான் தண்ணி நிற்கிது. தேங்காய் சேர்த்து பருட்டையில் கரெக்டாக வந்துடும். கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை தாளித்து கொட்டிட்டு நம்ம ஜீரகத்தோடு தட்டி வச்சுருக்க தேங்காய் துருவலை சேர்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பருட்டி இறக்கிடலாம். காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாம்பாருக்கு டைரெக்டாக தாளித்து அப்படியே போட்டுடலாம். எண்ணெயில் கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது பொன்னிறமாலாம் வதக்க வேண்டாம். லேசாக பச்சை வாடை போனால் போதும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கட்டியாக கரைச்சி வச்சுருக்க புளி, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இதோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். கல்லுப்பு இதெல்லாம் சேர்ந்து கொதி வரட்டும். கொதி வந்தாக்கில் நம்ம 3/4 வேக்காடு வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம்.
உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை சேர்த்துடலாம். பருப்பு நல்லா கொதித்து பச்சை வாடையெல்லாம் போனாக்கில் தேங்காவையும் போட்டு கொதிக்க வச்சிடலாம். தேங்காய் கொதிச்சாக்கில் மல்லி இலை தூவி இறக்கிடலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதோட 4-5 அரிசி வத்தல் மட்டும் பொரிச்சு வச்சிடலாம். யூஸ்வலாக இப்படி தான் வீட்டில் குக் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்படி குக் பண்ணுவீங்க, எந்த ஐட்டம் சீக்கிரமாக செஞ்சு முடிப்பீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் எதிர்பார்க்குறீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி தான் ரிலாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனில் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.